எல்லோருக்கும் வணக்கங்க. உண்மையில் நான் சாய் தமிழ். கேப்டவுன் மாதிரியே டே 0வை நோக்கி பயணமாயிட்டு இருக்குது பெங்களூர். சிலிக்கான் நகரம். நிறைய ஐடி நிறுவனங்களும் பெரிய பெரிய கம்பெனிஸும் டெவலப் ஆகிட்டே இருக்கிற அந்த பெங்களூர் சிட்டியில் இப்போ தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. தண்ணீரே இல்லை, குடிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக தண்ணீர் மட்டும்தான் இப்போ இருக்குது. பெரிய பயன்பாட்டுக்கு தண்ணீர் பற்றாக்குறை முதல்ல இருந்தே இருந்துட்டு இருக்குது. அது இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. அது எதனால அப்படின்னா சரியான நீர் சேமிப்பு திட்டம் அங்கே இல்லை. எதனால அப்படின்னா பில்டிங்ஸ் அதிகமாக ஆகிட்டே இருக்குது, காங்கிரீட் தளங்கள் அதிகமாகிடுச்சு, பிளானிங் ஆஃப் வாட்டர் ஸ்டோரேஜ் அங்கே எதுவுமே இல்லை. 41 ஏரிகள் பெங்களூரை சுற்றி இருக்குது. அதில் மொத்தமாக 39 ஏரிகள் பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு அசுத்தமாக இருக்குது. எவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குதுன்னு பாருங்க. நிலத்தடி நீருங்கிறது வெறும் 45% மட்டும்தான் இப்போதைக்கு அங்கே இருக்குது. பக்கத்து ஊர்ல இருந்தோ பக்கத்து ஏரியால இருந்தோ வெறும் லாரிகளில் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. காவிரி நதியிலிருந்து ஒரு நாளைக்கு 1450 மில்லியன் லிட்டர் தண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்ப குறைவா வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த தண்ணீர் பற்றாக்குறைங்கிறது இருந்துட்டே தான் இருக்குது. ஒரு சராசரி மனிதர்களுக்கு தேவையான தண்ணீர் அங்க இல்லை. அது ஏன் அப்படின்னா சரியான நீர் பாதுகாப்பு, நீர் சேமிப்பு அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை. பெங்களூர் சிட்டியை மட்டும் சொல்ல முடியாது, சென்னையில கூட அப்படிதான். ஏன்னா மழை வந்தப்போ அத்தனை நீரும் சிட்டி ஃபுல்லாக இருந்ததே தவிர்த்து அதை சேகரிப்புக்கு எங்கேயுமே பிளானிங் இல்லை. அது போய் கடலில் கலக்குது, இல்லைன்னா அது வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. இப்போ பெங்களூரும் அதே மாதிரி தான். நம்ம நீரை சேகரிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? இந்த சீசனல் பருவநிலை மாற்றம் வந்துட்டே இருக்குது. நம்ம நீரை சேகரிக்கிறதுக்கு என்ன திட்டம் இருக்குது? பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடிட்டே இருக்கிறோம். நீரை சேகரிக்கிறதுக்கு எந்த திட்டமுமே இல்லை. இருக்கிற உயிரினங்களில் எல்லா உயிரினங்களுக்குமே நீர் ரொம்ப முக்கியம். நீர் இல்லைன்னா உயிர் இல்லை. ஆனால் அதை சேகரிக்கிறதுக்கு இங்கே யாருக்கும் நேரம் இல்லை. பெங்களூரை சுற்றி 1.5 மில்லியன் ட்ரீஸ் தான் இருக்குது. ஆனால் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் பார்த்தா 9.5 மில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஏவரேஜாக கால்குலேட் பண்ணோம்னா 7 பேருக்கு ஒரு மரம் தான் இருக்குது. அவங்களோட சுவாசத்துக்கு தேவையான ஒரு சுத்தமான ஆக்சிஜன் கூட இல்லை. ஏர் பொல்யூஷன் பண்ணியாச்சு. 98% ஏரிகள் ஆக்கிரமிப்பு. அப்படின்னா பொல்யூஷன்னால ஆக்கிரமிப்பாக இருக்குது. அது வேஸ்ட் கழிவுகளாக இருக்கலாம், இல்லை அது அசுத்தமாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். 98% ஏரிகள் கழிவுகளால் நிரம்பி இருக்குது. இது ரொம்ப மோசமாக இருக்குது. 1973 2324 ஹெக்டார்ஸ் தண்ணி நமக்கு கிடைச்சிட்டு இருந்த இடத்துல இப்போ 2023 696 ஹெக்டார்ஸ் தண்ணி தான் நமக்கு கிடைக்குது. 70% மேல நாம நீரை இழந்துட்டோம். இது நம்ம இப்ப கவனம் எடுத்து நம்மளை சுத்தி மரங்களை உருவாக்காம, தடி நீர் அதிகரிப்பு பண்ணாம, நீரை நாம சேமிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா டே 0ங்கிறது ரொம்ப தொலைவான தூரம் இல்லை, சீக்கிரமா வந்துடும். கடைசி சொட்டு நீரும் இல்லாமல் கஷ்டப்படுற நாள் வராமல் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதர்களோட, அங்கே இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதர்களோட கடமை. அது அங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற, இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு மரங்களை நடுங்க, நிலத்தடி நீரை சேமிங்க, நீரை சேமிங்க, பார்த்து தண்ணியை செலவு பண்ணுங்க. நாம் சேமிக்கிற ஒவ்வொரு தண்ணீரும் வருங்காலத்துக்கும் சரி, இப்போ வாழ்கின்ற மனிதர்களுக்கும் சரி ரொம்ப பயன்பாடாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த உயிர் நீர் இல்லாமல் இயங்காது. எந்த உயிருமே நீர் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. நன்றி, வணக்கம்.